அனைத்து கிராம கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும். கிராம கோவில் பூசாரிகள் பேரவை வலியுறுத்தல். அனைத்து கிராம கோவில் பூசாரிகளுக்கும் மாத ஊக்கத்தொகையாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், அனைத்து கிராம கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் கிராம கோவில் பூசாரிகள் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ இந்து பரிஷத் கிராம கோவில் பூசாரிகள் பேரவையின் கோவை மாநகர மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி சுமார் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில இணை பொதுச் செயலாளர் விஜயகுமார், கோவை மாநகர மாவட்ட அமைப்பாளர் திருஞான சம்பந்தம், கோட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேண்டிய வசதிகளை முதல் கடவுள் வழிபாட்டு உண்மையாக நம்ம செய்யணும்னு சொன்னால் நம்ம போய் இப்படி ஒரு பூசாரிகள் கூட்டம் நிறுத்தி இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. சோமசுந்தரம், மாநில பொதுச் செயலாளர், கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை. கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவையினுடைய கோவை மாநகர மாவட்டத்துக்கான பொதுக்குழு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி அதை நாங்கள் அனுப்புறதுக்காக தான் இந்த பொதுக்குழு இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை அதனுடைய பொதுக்குழுவை நடத்தி சில தீர்மானங்களை வெற்றி அரசுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். அதுபோல் இது 16வது மாவட்டம் இப்போது இங்கே நடந்துகிட்ருக்கு. அரசு 2021 எலெக்ஷன் அப்போது சில கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமக்கோவில் பூஜாரிகளுக்கும் மாதச்சம்பளம் தருவதாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 406வது அறிவிப்பை அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு கூட